வணக்கம். இன்றைய வேளாண் நிகழ்வில் முக்கியமாக அயன் மற்றும் ஸ்டீல் கம்பெனிக்கு அடுத்தபடியாக நமது நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ஜவுளித்துறை. இந்த ஜவுளித்துறை மூலமாக நிறைய படித்த இளைஞர் மற்றும் கூலி தொழிலாளிகளுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கொடுக்கிறது. ஏற்றுமதியில் ஜவுளித்துறை மிக சிறந்து விளங்குகிறது. நமது நாட்டிலிருந்து ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு அதிகப்படியான ஜவுளி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் திருப்பூரில் டாலர் சிட்டினே அணைக்கிறோம். இப்படி ஒரு அருமையான இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி விவசாய நிலைமை பார்த்திங்கன்னா மிகவும் மோசமாக இருக்குது, பரிதாபமான நிலைமையில் இருக்கிறது. காரணம் 2023-24 ஆண்டு நிதியாண்டில் காரிப் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையாக மத்திய அரசு நடுத்தர இலை கொண்ட பருத்திக்கு 6620 அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி நீண்ட இலை கொண்ட பருத்திக்கு 7040 ரூபான்னு அறிவிக்கிறாங்க. ஒரு குவிண்டால் 100 கிலோ. அப்போ ஒரு கிலோவுக்கு நடுத்தர இலை கொண்ட பருத்திக்கு 66 ரூபா 20 பைசா வருது. அதுக்கு 70 ரூபா வருது நீண்ட இலைக்கு. இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டில் 2023 டிசம்பர் வரைக்கும் எடுத்துக்கொண்டோம்னா சாதாரணமாக 80 to 100 வரைக்கும் ஒரு கிலோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கு விவசாயிகளுக்கு நல்ல லாபம். அதே விவசாயி அதே பயிரை சாகுபடி செய்து இந்த ஆண்டு நஷ்டமடைகிறாங்க. ஸோ சென்ற ஆண்டு லாபம், இந்த ஆண்டு நஷ்டம். இதுதான் விவசாயோட நிலைமை. இன்றைக்கி என்ன ஒரு நிலைமைன்னா, பருத்தி நடுத்தர இலை கொண்ட பருத்திக்கு இன்றைக்கி எடுத்து வெளியில் சேல்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா, 40 to 50 இதான் இன்றைக்கி நிலவரம். நீண்ட இலை கொண்ட பருத்தி ரகத்துக்கு 65 to 70 இதான் நிலவரம். இந்த ஒரு கிலோ சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பருத்தி எடுப்பதற்கு கூலி ஆட்களுக்கு லேடிஸ் என்றால் 200 to 250, ஒரு வில்லேஜை பொறுத்திருக்கு, ஏரியா பொறுத்திருக்கு, மாநிலங்களை பொறுத்து இருக்குது. ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம்னா 220 ரூபா வரும்னு வச்சுங்களேன். ஒரு கூலி தொழிலாளி 8 to 10 கிலோ தான் அவங்களால எடுக்க முடியும் பருத்தி. அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு சேல்ஸ் பண்ணால் விவசாயிகள் 50 ரூபா. ஸோ 10 கிலோ ஒரு கூலி தொழில் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கூலி 220 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு 220 ரூபா போயிடுது. ஆனால் சேல்ஸ் பண்ணுறது 40 to 50 ரூபா பண்ணுறாங்க. அப்போது 450 ரூபா ஆவரேஜ் ஆகுறவங்களும் 220 ரூபா 50% போயிடுது. பருத்தியை எடுக்கக்கூடிய பருத்தியை பறிக்கிறதுக்கு உண்டான செலவுலேயே 220 ரூபா போயிடுது. மிச்சம் 220 ரூபா தான் விவசாயிக்கு ஒரு கிலோ டோட்டலாக 10 கிலோ கிடைக்கிது. ஸோ இதே நிலவரம் இன்னைக்கு. இது என்ன, இந்த ஜவுளி இண்டஸ்ட்ரிக்கு மூலப்பொருள் பருத்தி தான். இந்த மாதிரி நிலவரம் இருந்தால் பருத்தி விட்டு விவசாயி விலகுறாங்க. அப்போ பருத்தி விட்டு விவசாயம் விளையாடும்போது மூலப்பொருட்கள் இண்டஸ்ட்ரியில் தேவைப்படுறதுனால வெளிநாட்டிலேருந்து பருத்தி இறக்குமதி பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ விலை கூடும். அப்போ விலை கூடுறதுனால இண்டஸ்ட்ரியோட உற்பத்தி செலவு கூடும். உற்பத்தி செலவு கூடுறதுனால உற்பத்தி செய்யப்பட்ட அவங்க துணிகளை ஏற்றுமதி பண்ணுறதுனால உள்நாட்டில் சேல்ஸ் பண்ணாலும் ரேட்டு கூட வச்சு தான் விற்கணும். அப்போ உள்நாட்டில் விலைவாசி பணவீக்கம் ஏற்படும். வெளிநாடுகளில் பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்து அதிகப்படியான ஜவுளிகள் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அவங்களுடைய போட்டி போட முடியாத சூழ்நிலை வரும். ஸோ குறைந்த விலைக்கு விட்டால் தான் வெளிநாட்டில் நம்ம ஏற்றுமதி பண்ண முடியும். இந்த ஒரு சூழ்நிலையில் நெல்லுக்கும் கோதுமைக்கும் அடிப்படை ஆதார விலையை நிர்ணயம் செய்து அரசை கொள்முதல் நிலையங்களை அமைத்து கொள்முதல் செய்கிறது. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நெல் மற்றும் கோதுமைக்கு பிரச்சனை இல்லை விவசாயிகளுக்கு. ஆனால் பருத்திக்கு மட்டும் கொள்முதல் நிலையங்கள் இல்லாதனால் விவசாயிகள் படும் பாடு மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இருக்கிறது. இதைத்தான் இன்று கள நிலவரமாக வயலுக்கே சென்று கூலி தொழிலாளி மட்டும் சாகுபடி செய்யப்பட்ட வயலை தங்களுடைய பார்வைக்காக சமர்ப்பிக்கிறேன். ஆமாம், கிலோ கணக்கில் கூலி டெய்லி தினக்கூலி தான். தினக்கூலியில் ஒரு நாளைக்கு சம்பளம் அங்கெல்லாம் இதே ரேட்டு தான், 250 ரூபா 200 தான். 400 ரூபா 4 மணி வரைக்கும்னா 250 ரூபா வாங்குவாங்க பொழுதுக்கு எடுத்தா. இப்போ நீங்கள் எத்தனை கிலோ எடுப்பீங்க? இப்போ மதிப்பாக சொல்லுங்களேன். இல்லை ஒரு நார்மலாக ஒரு ஆள் எத்தனை கிலோ எடுப்பீங்க? 10 கிலோக்கு மேலே எடுத்துருவீங்க. சரி, இப்போ ஒரு கிலோ என்ன ரேட்டு போகுது? சரி சரி.
50 ரூபா போதுன்னு சொல்கிறாங்களே, அதுதான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. போன வருஷம்லாம் 100 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்படிங்களா? இந்த வருஷம் பருத்தி விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு 40 ரூபா 50 ரூபா அந்த ரேட்டு தான் போதா? பருத்தி விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. போன வருஷம் 100 ரூபாய்க்கு போச்சு. இப்போ கூலி எடுத்தாலும் ஒரு ஆளுக்கு 10 கிலோ எடுத்தால் தான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஆமாம். ஓகே. எவ்வளோ பருத்தியாக இருந்தாலும் சரி எடுத்து போட்டு எடுத்துக்குவோம். சரி சரி எடுத்து போட்டு சரிங்க. எவ்வளோ பருத்தியாக இருந்தாலும் சரி. இவ்வளோ தான், இங்கே ஒரு கூட அங்கே ஒரு கூட இந்த பருத்தியில் இருந்தது. சரிங்க. இவ்வளோ அப்படியே செடி போன வருஷம் அதில் நட்டது. இந்த